get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 3 பர்ணசாலை கதவு. அசோக ஆசிரமம் என்றும் அசோக வனம் என்றும் ஆதி காலத்தில் அழைக்கப்பட்டு வந்த அந்த உத்தியான வனப்பகுதியில் திடீரென அப்சரஸ் மங்கைகளின் எழிலையும் பழிக்கும் அழகுடன் பெண்ணொருத்தி தோன்றியதையும் அவள் தன்னருகில் வந்து தன்னை விரைவில் கிளம்பி அவளது இல்லத்துக்கு வருமாறு அழைத்ததையும் எண்ணி வியந்த விஜயபாகுவுக்கு என்ன செய்வதென்று விளங்காததால் எட்ட உட்கார்ந்து கழுகு கண்களால் தன்னை நோக்கி கொண்டிருந்த மூர்சமத்தை நோக்கினான். அவன் கண்களை மூர்சமத்தின் கண்கள் சந்தித்தாலும் அந்த கண்களிலிருந்து விடையேதும் கிடைக்காததால் சமத் என்று குரல் கொடுக்கவே செய்தான் விஜயன். அதன் விளைவாக சமத் உட்கார்ந்திருந்த நிலையை விட்டு எழுந்திருந்த அதே சமயத்தில் அந்த அழகி மெதுவாக நகைத்து, ஏன் மன்னவா, என்னுடன் வர அச்சமாய் இருக்கிறதா? அதற்கு துணை தேடுகிறீர்களா என்று வினவினாள். அவள் சிரித்தபோது முத்து கட்டியது போன்ற பல்வரிசையின் அழகை கவனித்த விஜயபாகு, இத்தனை அழகி இந்த காட்டில் எப்படி நிர்பயமாக உலாவுகிறாள், எப்படி தன்னந்தனியே வருகிறாள் என்று வினாக்களை எழுப்பிக் கொண்டதன்றி, வனங்களில் தேவதைகள் உண்டு என்று சொல்கிறார்கள், அது உண்மையா இருக்குமோ என்றும் தனக்குள் கேட்டுக்கொண்டான். அவன் மனதில் ஓடும் எண்ணங்களை அவள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே புன்முறுவல் கொண்டு சொன்னாள், நான் மோகினி பிசாசல்ல, உங்களை அடித்து கொன்றுவிட மாட்டேன் என்று. அவள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் மூர்சமத் எழுந்து விஜயனுக்கு அருகில் வந்து, எசமா, ஏன் அழைத்தீர்கள் என்று வினவினான் தனது சுபாவமான கரகரத்த குரலில். விஜயன் உட்கார்ந்த வண்ணமே பதில் சொன்னான், இந்த பெண் என்னை அழைக்கிறாள் என்று. எங்கு? மூர்சமத்தும் புன்னகை செய்தான். அவள் இல்லத்துக்கு என்றான் விஜயன் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல். சரி போங்களேன் என்றான் சமத். நீ? என்னை யாரும் அழைக்கவில்லையே. இதை கேட்ட அந்த பெண், உங்களை அழைக்க வேண்டிய அவசியமில்லை என்றாள். ஏன்? மூர்சமத்தின் கேள்வியில் நகைப்பு ஒலித்தது. மகாராஜாவை அழைக்கும் போது அவர் நிழலை அழைக்க வேண்டிய அவசியமில்லை, அது யார் அழைப்பும் இல்லாமலே தொடரும். மூர்சமத் சிங்கள மகாராஜாவின் நிழல் என்பதை எல்லோரும் அறிவார்கள் என்ற அவள், நீங்கள் இருவரும் என்னுடன் வரப்போகிறீர்களா அல்லது நான் போகட்டுமா என்று சிறிது சலிப்பு நிறைந்த குரலில் வினவினாள். விஜயன் மேற்கொண்டு பேசாமல் வேகமாக எழுந்தான். சரி, வழிகாட்டி செல் என்று சொல்ல அவள் திரும்பி அவனுக்கு முன் நடந்தாள் பந்த வெளிச்சம் காட்டி. மெதுவாக அவள் பின்னாலேயே நடந்த விஜயன் அந்த அசோகவனத்தின் எந்த பகுதிக்கு எந்த திசையில் செல்கிறோம் என்பதை அறியாமலே நடந்து சென்றான். அசோகவனத்தை அணு அணுவாக அறிந்திருந்த அந்த அழகி மரங்களுக்கிடையில் நடந்து மேலை பகுதியில் நுழைந்தாள். சிற்சில இடங்களில் தடைப்பட்ட கிளைகளை ஒதுக்கி விஜயபாகுவும் சமத்தும் தொடர வழிவிட்டு மீண்டும் நடந்தாள். அந்த இடம் விஜயபாகுவுக்கு புதிதல்ல, சிங்களத்தில் எந்த இடமும் அவனுக்கு புதிதல்ல. எதிரிகளை ஏமாற்ற இந்த அசோக ஆசிரமத்திலும் சரி, ஹாகலாம் மலைத்தொடரின் மற்ற பகுதிகளிலும் சரி, பலமுறை அந்த கரிய புறவியில் வாயு வேகத்தில் பயணம் செய்திருக்கிறான். இருப்பினும் பெண்ணொருத்தி, அதுவும் நள்ளிரவில் அங்கு வந்ததும் தங்களை அழைத்து சென்றதில் நல்ல அனுபவத்தை காட்டியதும் பெரும் விந்தையாயிருந்தது அவனுக்கு. எப்படியும் இவள் யார் என்பதை அவள் இல்லத்துக்கு சென்றதும் புரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவளை மௌனமாகவே தொடர்ந்து சென்றான். சுமார் 2 நாழிகை நேரத்திற்கு பிறகு அந்த வனத்தை தாண்டி அதை அடுத்திருந்த மலைப்பகுதிக்கு வந்த அந்த பெண் சற்று தூரத்தே மலை சரிவில் இருந்த ஒரு பர்ணசாலையை காட்டி, அதோ அதுதான் எனது இருப்பிடம் என்றாள். விஜயன் அந்த இடத்தை அறிந்தே இருந்தாலும் அங்கு அதற்கு முன்னால் எந்த குடிசையும் இல்லாததால் ஒரே ஒரு பர்ணசாலை தான் இருக்கிறது என்றான், ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக. ஆம் மகாராஜா என்றாள் அந்த பெண். தனிமைக்கும் சாந்திக்கும் இதைவிட சிறந்த இடம் கிடையாது. இங்கு வர எல்லோரும் பயப்படுவார்கள் என்றும் சொன்னாள் அவள். புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் விஜயன். எதிரே தெரிந்த மலையில் 2 சமநிலங்கள் தெரிந்ததால் ஏதோ அடுக்கடுக்காக மலை இருப்பது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தியது இயற்கை. மலையில் இருந்து இறங்கிய வெள்ளி போன்ற அருவியொன்று அந்த மலைத்தட்டுகளில் ஒன்றில் மறைந்துவிட்டதை கண்ட விஜயன், அது ராவணன் அருவி என்றும் அது இறங்கும் இடத்தில் அது வாவியாக தேக்கப்பட்டிருப்பதையும் ஏற்கனவே அறிந்திருந்ததால் மனதில் இன்ப அலைகள் பல பாய்ந்து சென்றதன் விளைவாக சட்டென்று சில நிமிடங்கள் நின்றுவிட்டான். பிறகு அந்த பெண்ணை நோக்கி, பெண்ணே, அதோ அந்த ராவண அருவியிலும் சரி, எந்த உஷ்ண காலத்திலும் பனி போல் குளிர்ச்சியுடன் இருக்கும் வாவியிலும் சரி, நான் எத்தனையோ முறை நீராடி இருக்கிறேன். அதோ பக்கத்து மலைகளில் தெரியும் ராவண அருவியிலும் சரி, இங்கு நீராட வரும் குகை வழியிலும் சரி, நான் பலமுறை எதிரிகளை ஏமாற்றி மறைந்திருக்கிறேன். இந்த இடங்கள் எனக்கு புதிதல்ல.
ஆனால் இங்கு நீ தனியாக உறைவது புதிது. அதுவும் பர்ணசாலை கட்டி கொண்டு வாழ்வது மிகவும் புதிது. நான் இங்கு அலைந்த காலங்களில் இந்த பர்ணசாலை கிடையாது. இங்கு யாரும் வரவே அஞ்சுவார்கள் என்று சொன்னான். அப்படி இருக்க நீ மட்டும் எப்படி பயமின்றி தங்குகிறாய், ஏன் தங்குகிறாய் என்று கேட்கவும் செய்தான். அதுவரை அவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு வழிகாட்டி சென்ற அந்த அழகி சிறிது நின்று திரும்பி அவனை பார்த்தாள். மன்னவா, நான் இங்கு தங்க எண்ணி பர்ணசாலை அமைத்து கொண்டது உலகத்தின் கண்களில் படாதிருக்க. ஆனால் அந்த சாந்திக்கும் இப்பொழுது தடை ஏற்பட்டு விட்டது. அரசியல் மீண்டும் என்னை அழைத்து கொண்டது. உங்கள் இருவரையும் பாதுகாத்து அழைத்து செல்ல எனக்கு உத்தரவும் இடப்பட்டது. அந்த உத்தரவை இப்பொழுது நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன அவள் துக்க பெருமூச்சு விட்டாள். விஜயன் அவளை விந்தை கண்களுடன் பார்த்தான். பெண்ணே, உன் தனிமையையும் சாந்தியையும் நான் கெடுக்க விரும்பவில்லை. நீ உன் குடிசையில் சொல்ல வேண்டியதை இங்கேயே சொன்னால் நாங்கள் இப்படியே திரும்பி சென்று விடுகிறோம் என்றான் விஜயன். அவள் மனதை துன்புறுத்த இஷ்டப்படாததால். அவள் நீள்விழிகள் அவன் மீது நன்றாகவே நிலைத்தன. ஏதோ சொல்ல உதடுகளை அசைத்தாள். ஆனால் சொல்ல முற்பட்டதை சொல்லாமல், வாருங்கள், பர்ணசாலையில் பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு மலை சரிவை நோக்கி வேகமாக நடந்தாள். அவள் ஏதோ சொல்ல முற்பட்டதையும் விஜயன் கவனித்தான். சொல்ல முற்பட்டதை சட்டென்று அடக்கி பேச்சை வேறு திசையில் திருப்பி விட்டதையும் கவனித்தான். ஆகவே அவளை வற்புறுத்த இஷ்டப்படாமல் அவளை தொடர்ந்து சென்றான். மூர் சமத் இவை அனைத்தையும் கவனித்தாலும் கவனிக்காதவன் போலவே எசமானை பின்பற்றினான். அவர்களுக்கு பின்னால் புறவிகள் இரண்டும் ஒன்றை ஒன்று உராய்ந்து கொண்டு சென்றன. முன்னே சென்ற அந்த வண்ணமலர் அடுத்து அவர்களை திரும்பி பார்க்கவே இல்லை. வேகமாய் நடந்து மலை சரிவில் அனாயாசமாக ஏறினாள். சிறிது தூரம் ஏறியதும் பர்ணசாலையை அடைந்து அதன் வாயிலில் நின்றாள். பர்ணசாலை அவள் அழகுக்கு சரியான பின்னணியை அமைத்திருந்தது. அதன் மீது படர்ந்திருந்த குறுக்கத்தி கொடியொன்று முனையில் தனது மலர்களை ஆட்டிக்கொண்டிருந்தது. அவள் விஜயனை தலைவணங்கி வரவேற்று மேலே ஆடிக்கொண்டிருந்த குறுக்கத்தி மலர்களை காட்டி, உங்களை குறுக்கத்தி வரவேற்கிறது என்றாள். அவளை நெருங்கிவிட்ட விஜயன், உன் இல்லத்துக்கு வந்துவிட்டோம் என்று கூறிவிட்டு, வா சமத் என்று மூர் சமத்தையும் அழைத்தான். அவர் அந்த மரத்தடியில் தங்கட்டும் என்று எட்ட இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை காட்டிய அந்த பெண், நீங்கள் மட்டும் உள்ளே வாருங்கள் என்று அழைத்தாள். ஏன், சமத்தும் வந்தால் என்ன என்று வினவினான் விஜயன். இது இப்பொழுது பயமற்ற பிரதேசம் அல்ல. வெளியே ஒருவர் காவல் இருப்பது நல்லது. அதுவும் மலை அடிவாரத்தில் ஒரு கண்ணை வைத்திருப்பது நல்லது என்று கூறினாள். அவள் குரலில் இருந்த திடத்தை கவனித்த விஜயன் அவள் சொல்வதில் பொருள் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டதால், சரி சமத், நீ வெளியே காவலிரு என்று உத்தரவிட, சமத் ஆலமரத்தடிக்கு சென்று இரு புறவைகளையும் தன் எதிரில் தரையில் மேயவிட்டு தான் மரத்தடியில் அமர்ந்து கொண்டு மலை அடிவாரத்தை கவனிப்பதற்கு பதில் பர்ணசாலையையே கவனித்தான். அவன் உட்கார்ந்ததும் அந்த பெண் விஜயனை பர்ணசாலைக்குள் போகவிட்டு அவள் மட்டும் வெளியே நின்று சுற்றும் முற்றும் நோக்கினாள். பிறகு அவளும் நுழைந்தாள் பர்ணசாலைக்குள். அடுத்து பர்ணசாலை கதவும் மூடப்பட்டது. அதை கண்ட மூர் சமத் வெறுப்பு கலந்த உருமல் ஒன்றை வெளியிட்டான். ஆனால் மூடிய நீண்ட நேரத்துக்கு பிறகும் பர்ணசாலை கதவு திறக்கப்படவே இல்லை.